தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குள்ள பல இடங்கள்ல வெளிப்படையாகவே பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் பெத்தாங்குப்பம் மலையடி குப்பத்தில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் மக்களை குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்றுது இந்த திராவிட மாடல் அரசு. அக்கா கனிமொழி அவர்கள் அண்ணன் சீமானை கூலிக்காரன் என்றும், துரை வைகோ அவர்கள் ஈன பிறவிகள் என்றும் அண்ணனை சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விமர்சனங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அச்சம் என்ன, பதட்டம் என்ன, பயம் என்ன, ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்களத்தின் காணொலியில். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தூக்கி ஞானசேகரன் வழக்கில் தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க. உண்மையாகவே இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட இந்த தூக்கத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது, தூங்கவே முடியாது. ஏன்னா அடி வயிற்றுல கையை வச்சிருக்கிறார். சிடிஆரை நீங்க வெளியிட போறீங்களா, நான் வெளியிட போறேன்னா, குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள நீங்க அதை வெளியிடலைன்னா நானே வெளியிடுவேன். ஞானசேகரன் யார் யார்கிட்ட எல்லாம் அலைபேசியில சம்பந்தப்பட்ட சம்பவம் நடந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு முன்னாலும் பின்னாலும் நீ யார்கிட்ட எல்லாம் அவன் பேசியிருக்கான்னு ஒரு மாதமாக இருக்கக்கூடிய சிடிஆர் என்று சொல்லக்கூடிய கால் டீடைல் ரெக்கார்ட் தூக்கி நான் போட்டுருவேன், என் கையில இருக்குங்கிறார். என் கையில இருக்கு. அதை மரியாதையை காப்பாத்திக்கணும் ஒரு கால அவகாசம் தர மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட இதுல பொய் பேசுற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் இதுல. ஒன்று, இவர் பொய் பேசல அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மத்தியில் ஆளக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப எளிதா ஞானசேகரனுடைய அந்த சிடிஆரை கால் ரெக்கார்ட் ரிப்போர்ட்டை எடுத்துடலாம், டீடைல் ரெக்கார்டை எடுத்துடலாம். இன்னொன்று, இப்படி நம்ம சொல்லிட்டோமே, நாளைக்கு நம்ம வெளியிடலாம், என்ன செய்யறது, அசிங்கமாயிருமே. ஏன்னா கண்டிப்பா திமுக அரசு அதை வெளியிட போறது இல்ல, அது தெளிவா தெரியுது. அப்ப வெளியிடாம இருந்தா நான் கொடுத்துருவேன் இவர் சொல்றாருல, அப்ப வெளியிட மாட்டாங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். அப்ப நம்ம வெளியிடணும்னா அப்ப அவர் கையில இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப இதுல ஏதோ சட்ட சிக்கலுக்காக அவர் காத்திருக்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட அண்ணாமலை அந்த சிடிஆரை வெளியிடுவார் அப்படிங்கிறது தான் ஞானசேகரன் வழக்கில் தெரியுது. இப்ப இந்த வழக்கில் இருந்தக்கூடிய சைபர் கிரைம் உடைய டிஎஸ்பி மரியாதைக்குரிய ராகவேந்திரா கே ரவி அவர்கள் இப்ப ஒரு ராஜினாமாவை கொடுக்கிறார். ராஜினாமான சும்மா இல்லைங்க, அந்த எஸ்ஐடி என்கின்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நடத்துகிற அந்த புலனாய்வுல இருந்து மட்டும் அவர் வெளியே வரல, ஒட்டுமொத்த காவல்துறைக்கு அப்பா சாமிகளா உங்களுக்கு ஒரு கும்பிடுடா அப்படின்னு மனசாட்சியுள்ள ஒரு மனிதன் காவல்துறையில இருக்கிறாருங்கிறத காட்டியிருக்கிறார். தெளிவா சொல்றாரு. இல்லைனாக்க இவங்க பல காரணம் சொல்லுவான், பல காரணம் சொல்லுவான். அந்த சாருக்கு சொன்ன மாதிரி, அந்த தார்ல யார் இருந்தான்னு சொல்ற மாதிரி, இந்த மாதிரி காரணங்கள் பல விஷயம். ஆனா அவர் தெளிவா சொல்றாரு, இந்த புலனாய்வுல எனக்கு நெருக்கடியை தர்றாங்க, என்னைய பணி செய்ய விடாம தடுக்கிறாங்க. யாரு? 3 ஐபிஎஸ் அதிகாரிகள். யாரு? பெண் அதிகாரிகளை போட்டாங்கல்ல எஸ்ஐடில. நமக்கு என்ன அச்சமா இருக்குன்னா, ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, அதுவும் படிக்கிற இடத்துல, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துக்குள்ள. சக மாணவனா, சக பேராசிரியரா? இல்ல, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வெளியில நடைபாதையில பிரியாணி கடை வச்சிருக்கிற ஒருத்தனால பாதிக்கப்படுறாங்கன்னா அழகா நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, ஐயா அருண் ஐபிஎஸ் அவர்களே கொஞ்சம் ஒதுங்கி நின்னுக்கோங்க, நீங்க கூவுற கூவுன உடனே தெரிஞ்சிருச்சு நீங்க எதை நோக்கி இந்த வழக்கை கொண்டு போறீங்கன்னு, ஓரமா உட்காருங்க, தமிழ்நாடு அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். எஃப்ஐஆர் வெளியானதற்கும் சரி, முன்கூட்டியே அரசிடம் அதிகாரம் பெறாமலே அனுமதி பெறாமலே இந்த வழக்கை வேற திசைக்கு திருப்புற அந்த பேட்டியை பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்ததுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அது ஒன்றே சாட்சி. நீங்க சொல்லிதான் அருண் ஐபிஎஸ் பேசினாருங்கிறதுக்கு அது ஒரு சாட்சி. அப்ப இதையெல்லாம் பார்த்த நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா, இவரை தூக்கி அருண் ஐபிஎஸ் தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு 3 பெண் அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. எதற்காக நீதிபதிகள் 3 பெண் அதிகாரிகளை நியமிக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, அப்ப ஒரு பெண் அதிகாரியாக இருந்தால் அவருக்கு உண்மையாகவே இதனுடைய வழி புரியும், இதனுடைய வேதனை புரியும். அந்த கட்டத்தில் ஒரு பெண்ணாக இருந்து தன்னையே அவர்கள் 3 பேரும் தங்களைத்தானே கற்பனை செய்து கொள்வார்கள். அப்ப இந்த போக்கு, இந்த வழக்கு சரியான ஒரு திசையை நோக்கி போகும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இதை தூக்கி 3 அந்த ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள்
இப்படி என்னை பணி செய்ய விடாம என்னை வந்து தடுக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ராஜினாமாவை கொடுக்குறாரு பாருங்க. ஒட்டுமொத்தமா அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு நான் வெளியே போறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்தமா வெளியேறாருன்னா அப்ப இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி போகுது, இந்த அரசு எந்த அளவிற்கு அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குது. நம்ம ஏற்கனவே சென்ற காணொலிகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். எஸ்ஐடியாக இருந்தாலும் 3 IPS அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் செய்வது என்ன அப்படின்னா, யாருக்கு கீழே அவங்க பணி செய்யறாங்க, முதலமைச்சருக்கு கீழே உள்ள அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கீழே தான் இவங்க பணி செய்யணும், பணி செய்ய முடியும். அப்ப நம்ம சந்தேகத்தபடி இது அரசுக்கு மிக 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 வேண்டியப்பட்டவர்கள் தான் அந்த சார்கள் அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இதை மாத்தணும், இதை மறைக்கணுங்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யறாங்க அப்படின்னா, அந்த பக்கம் பெரியாரை பத்தி, இந்த பக்கம் பிரபாகரனை பத்தி, இந்த பக்கம் அண்ணன் சீமானை பற்றி, தலைவர் பிரபாகரனையும் பெரியாரையும் பொருத்தி பார்த்து இப்படியெல்லாம் பல விஷயங்கள்ல வந்து இதை திசை திருப்புறப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமா எந்திரிக்குது. இப்பதான் புதுசா திமுகக்குள்ள இருந்து எந்திரிக்குது. இதுக்கு முன்னால வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு வாடகை வாய்களை எல்லாம் அடிச்சு எடுத்து செருப்பு கழட்டி அடிச்ச உடனே இன்னைக்கு உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வருது. திமுகக்குள்ள இருந்து அம்மையார் கனிமொழி எல்லாம், மு.க. ஸ்டாலின் எல்லாம் இன்றைக்கு மறைமுகமாக, அப்பயும் கூட நேரடியா பேசுற தெம்பு திராணி எல்லாம் இல்ல, மறைமுகமாக அக்கா கனிமொழி என்ன சொல்றாங்க, கூலி, சில கூலி ஆட்கள். யார் கூலி? பெரியாரை எதிர்த்து பேசினா, பெரியாரை இழிவா பேசினா கூலியா? அப்ப பெரியாருக்கு எதிராக பேசியது உங்க அப்பாவும் கருணாநிதி தானே, உங்க அப்பா கருணாநிதி தானே அப்படி பேசியிருக்காருன்னா அப்ப கருணாநிதியும் கூலிதான், அண்ணாதுரையும் கூலிதான், ஏன் இப்ப இருக்கிற உங்க துரைமுருகனும் கூலிதான். ஐயா கனிமொழி அவர்களே, அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சா சட்டமன்ற குறிப்புகளை எடுத்து பாருங்க. மார்ச் மாதம் 11 1966 சட்டமன்ற குறிப்புகள்ல பாகம் 3 பக்கம் 57 பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பெரியாரை கைது செய்யணும், சட்டம் என்ன மழுங்கி விட்டதா அப்படின்னு எக்கச்சக்கமா அள்ளி வீசி இருக்காரு பெரியாரை பத்தி. இதே நான் பேசியிருந்தா என்னை பாளையங்கோட்டையிலேயோ இல்லை என்றால் பாளையவன கோட்டையிலேயோ அடைச்சிருப்பீங்க, எதற்காக இந்த காங்கிரஸ் அரசு விட்டு வைக்கிறது அப்படின்லாம் பெரியாருக்கு எதிராக பேசினா அப்ப கருணாநிதியும் கூலியா? ஆர்எஸ்எஸ்க்கு இணையாக ஆர்எஸ்எஸ்க்கு தோல் கொடுக்கிற மாதிரி சீமான் பேசுறதுனால கூலி அப்படியா? அப்ப வாஜ்பாய் வந்து ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னது, பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து 5 ஆண்டுகளாக அந்த அதிகார போதையை சுவைத்தது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டது, அமைச்சர்களாக ஆகிக் கொண்டது. அப்ப யாரு கூலி அந்த இடத்துல? அப்ப கருணாநிதி கூலி. ஹச் ராஜாவையும் சிபி ராதாகிருஷ்ணனையும் அதிகாரத்திற்கு கொண்டு போய் நிப்பாட்டது யாரு? முதலாக பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது யாரு? உங்க அப்பா கருணாநிதி. அவர் தான் பெரிய கூலி. 1999 கூலி ஆயிட்டார் அவரு. அதுக்கு முன்னால 1966 கூலி ஆயிட்டாரு. அண்ணாதுரை பேசாத பேச்சா பெரியாரை பற்றி? அப்ப அண்ணாதுரையும் கூலி தானே, உங்களுடைய வழக்கப்படியே பார்த்துக்குவோம். துரைமுருகன் பேசியிருக்காரு, மணியம்மைக்கும் பெரியாருக்கும் நடந்த திருமணத்தில் நடந்த குழந்தை தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு. அப்ப துரைமுருகனும் கூலி தானே. இதுல வைகோவினுடைய அருந்தவ புதல்வன் துரை வைகோ அவர்கள் பெரியாரை இழிவாக பேசினால் அவர்கள் ஈனப்பிறவிகள். அப்படியா? ஈனப்பிறவிகளா? அப்ப கருணாநிதி ஈனப்பிறவி தானே, அண்ணாதுரை ஈனப்பிறவி தானே, துரைமுருகனும் ஈனப்பிறவி தானே. இதே பெரியாரை பற்றி ஹச் ராஜா மிக கேவலமாக உங்களுடைய அப்பா வைகோ அவர்கள் பேசும்போது பக்கத்தில் நின்னாரே, மேடைகள்ல பெரியாரை பற்றி கேவலமா பேசும்போது பக்கத்தில் நின்றுட்டு பேசாம அதற்கு மறுப்பு சொல்லாம இருந்தாரு. அப்ப அதுவும் உங்க அப்பாவே நீங்க ஈனப்பிறவின்னு சொல்றீங்களா? அப்பனா இப்படி ஈனப்பிறவி கூலி என்று அண்ணன் சீமானை சொல்லவில்லை நீங்க. கருணாநிதியையும் அண்ணாதுரையும் துரைமுருகனையும் இன்னும் எத்தனையோ திமுக 1954 இருந்து 67 வரைக்கும் யாரெல்லாம் அரசியல் செய்தீர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அத்தனை பேருமே பெரியாரை இழிவுபடுத்தான் பேசியிருக்கீங்க. அப்ப அத்தனை பேருமே ஈனப்பிறவிகள் தான், கூலிகள் தான். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தொடங்குச்சுன்னா நம்ம ஆரம்பிச்சோம்னா துரை வைகோ அவர்கள் வந்து பேச முடியுமா? இன்னைக்கு நீங்கள் இருக்கிற பதவியிலே அந்த பதவிக்கு எதிராகத்தானே அன்றைக்கு சனாதானம் இருக்கிறது. திமுகக்குள்ள ஸ்டாலினை கொண்டு வருகிறார்கள் சொல்லிதானே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமே தொடங்கப்பட்டது. அன்றைய நாட்களிலே 7 பேர் தீக்குளித்து இறந்தார்களே, அவர்கள் எல்லாம் அப்ப ஈனப்பிறவிகள், இழிப்பிறவிகளா? துரை வைகோ அவர்களை பதில் சொல்ல முடியுமா? உங்க தந்தையார் கூட இந்த விஷயத்தை நாசுக்காக நண்டு போயிட்டார். பின்னால இருந்து வேலை செய்யறார்களே எங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. நாசுக்காக நகண்டு போனதுக்கு அப்புறம் நீங்கள் பெரியாரை இழிவுபடுத்துவர்களை ஈனப்பிறவிகள் என்று சொன்னால் வரலாறை புரிந்து பேசுங்கள்.
இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் திருமுருகன் காந்தியோ அமீரோ இல்லை என்றால் கரு பழனியப்பனோ சுவவீரபாண்டியனோ பேசுங்க. நீ கடலூர் மாவட்டத்தில் பாளையத்தில் மலையடி குப்பம் பெத்தாங்குப்பத்தில் இருந்த மக்களை, முந்திரி தோப்புல விவசாயத்தோடு இருந்து 200 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய மக்களை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல், நோட்டீஸ் இல்லாமல் குண்டு கட்டாக தூக்கி அந்த இடத்தை விட்டு அந்த கேப்ரி மலையை சுற்றி உள்ள பகுதிகளை ஒரு தொழிற்சாலைக்காக தாரை வார்த்து கொடுப்பதற்காக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. முந்திரி விவசாயமா, ஏழை மக்களா, 200 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை அப்புறப்படுத்துவது முக்கியமா, அங்கே தொழிற்சாலையை கொண்டு வருவது முக்கியமா என்பதை யார் தீர்மானிக்கிறது? அப்படி அரசு செய்யுமானால் அவர்களை பார்த்து சொல்லுங்க, ஈனப்பிறவிகளே, கூலிகளே. ஆனால் அதையெல்லாம் பேசுவதற்கு இங்கே ஆள் இல்லை. அண்ணன் திருமாவுக்கு கூட அங்க இருக்கக்கூடிய நீங்க பாருங்களேன், பெத்தாங்குப்பம்னா நாங்க யார் இருப்பா? மலையடி குப்பம், பெத்தாங்குப்பம்னா அங்க யார் இருப்பா? தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலத்து மக்கள் தானே. எங்க அண்ணன் திருமா பேசுங்க. ஏன் இவ்வளவு மௌனம்? ஏன் இவ்வளவு அடிமைத்தனம்? எதுக்கெடுத்தாலும் என்ன சொல்றாரு? வேங்கவேல் பிரச்சனையில போலீஸ் தன் கடமையை செய்யல, அரசுன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்ல மற்ற பிரச்சனைகளா நீங்க அப்படிதான் பேசிருக்கீங்களா? விசிகாவின் கொடிமரத்தையே வைக்க விட மாட்டேங்கிறார்களே, அரசுக்கு எதிராக காவல்துறையினர் செயல்படுகிறார்கள். வேங்கை வயலில் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பாதிக்கப்பட்டவங்களே இப்ப குற்றவாளி ஆக்குறாங்களே, போலீஸ் தன் கடமையிலிருந்து தவறுகிறது. அரசுன்னு சொல்ல கூட பயம். இவ்வளவு பெரிய கேடு கட்ட அடிமையா இருப்பீங்களா நீங்க? இவ்வளவு பெரிய கேடு கட்ட அடிமையாக இருக்க முடியுமா? இதை உங்கள் சார்ந்த பட்டியலினத்து மக்களே, என் மக்களே அதை புரிந்து கொள்வார்களா? அவர்களாவது அறிந்து கொள்வார்களா உங்களை, உங்கள் அரசியலை, உங்கள் அரசியலின் நியாயத்தை? எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு தோத்துட்டீங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தோத்துட்டீங்க. என்னைக்கு நீங்க காசை கொடுக்கணும் நினைச்சிட்டீங்களோ, காசை கொடுக்குறீங்களோ முந்தானத்துல இருந்து தோத்துட்டீங்க. நாம் தமிழர் கட்சிக்கிட்ட நீங்க இனிமேல் வேணா உருட்டு புரட்டுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு வேணா நீங்க வேற மாதிரி வெற்றி பெற்ற மாதிரி எல்லாம் நீங்க கொண்டு போகலாம். ஆனால் உண்மையாகவே தேர்தல் நடப்பதற்கு முன்பதாகவே, மக்கள் வாக்களிப்பதற்கு முன்பதாகவே நாம் தமிழர் கட்சியிடம் திமுக தோற்று போய்விட்டது. 300 500 என்னைக்கு நீ கை நீட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டே தோத்து போயிட்ட. 2 பேர் தான் நிக்கிறோம். சரி, முந்தியாவது அதிமுக கொடுத்துருவான், அப்ப நாங்க கொடுக்காம இருந்தா எங்களுக்கு போடாம விட்டுருவான். பாரதிய ஜனதா கொடுத்துரும், அப்ப நாங்க கொடுக்காம இருந்தா அப்புறம் எங்களுக்கு போடாம விட்டுருவான்னு பேசலாம். நல்லா உனக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சிக்காரன் காசு கொடுக்க மாட்டான் ஓட்டுக்கு. அப்ப எதுக்காக நீ காசு கொடுக்குற? நீ தான் உண்மையும் நேர்மையும் தனி சிங்கம் நிக்கக்கூடிய நாம் தமிழரை நீங்க எல்லாம் ஒரு 20 பேர் சேர்ந்து நின்று பண்ணி குட்டணும்னு எதுக்குறீங்களே. ஒற்றையாளை எதிர்ப்பதற்கு கூட தில் இல்ல. காசு கொடுக்காம களத்துல 4 வருஷம் ஆட்சியில் நாங்க செஞ்சதெல்லாம் சரியானதுதான் பேசி உங்களுடைய நலன்கள், மக்களுக்கான நலன்களை செய்ததை, மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ததை சொல்லி வாக்கி கேட்க முடியாத கேவலங்கட்ட நிலையில தோத்துட்டீங்க, தோத்து போயிட்டீங்க. பெரியார் சிலை மட்டும் மூடாம இருக்கு. தேர்தல் விதிகளின்படி காமராஜர் சிலையெல்லாம் மூடிட்டாங்க, ஆனால் பெரியார் சிலை மட்டும் மூடல. இவங்க தேர்தல் ஆணையத்தின் லட்சணத்தை பாருங்க. அப்ப என்ன? இந்த நிலத்தின் மகன் காமராஜர், இந்த நிலத்தின் மகன் கக்கன், இந்த நிலத்தின் மகன் வஉசி, இவர்களுடைய சிலைகள்லாம் மூடப்பட்டோம். ஆனால் இந்த இனம் சாராத, மொழி சாராத, இந்த மண் சாராதவனுடைய சிலைகள் எல்லாம் வெளிப்படையாக நிற்கும். அதே மாதிரி பாரு, ஐயா முத்துராமலிங்க தேவர் சிலையா கூண்டு போட்டு அடைச்சிருப்பான், காமராஜர் சிலையா கூண்டு போட்டு அடைச்சிருப்பான், இம்மானுவேல் சேகரனாருடைய சிலையா கூண்டு போட்டு அடைச்சிருப்பான். இந்த மண்ணின் மக்களுடைய சிலைகள் எல்லாம் கூண்டு போட்டு அடைச்சிருப்பான். இந்த மண்ணின் சேராத, இந்த மக்கள் தலைவனாக இல்லாதவன், இந்த மொழி சாராதவன், மண் சாராதவன், அவன்லாம் எப்படி நிற்பான்? எந்த கூண்டு இருக்காது. ஐயா நேரு சிலை கூண்டு இல்லாம நிற்கும், ராஜீவ்காந்தி சிலை கூண்டு இல்லாம நிற்கும், இந்திரா காந்தி சிலை கூண்டு இல்லாம நிற்கும், பெரியார் சிலை கூண்டு இல்லாம நிற்கும், அண்ணாதுரை சிலை கூண்டு இல்லாமல் நிற்கும், ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதியுடைய சிலை கூண்டு இல்லாமல் நிற்கும். கூண்டு இல்லாமல் ஒரு சிலை நிற்கிறது என்றால் அது இந்த மண் சாராத, இந்த மக்கள் சாராத தலைவர்கள் என்ற போர்வையிலே நிற்கிறான் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. தேர்தல் காலத்துல கூட காமராஜர் சிலையை மூடுகிற நீ பெரியார் சிலையை திறந்து வச்சிருக்கனா, உன் ஜனநாயகம், உன் பாசிசம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை மக்கள் உணர்வார்கள். 300க்கும் 500க்கும் இல்லாமல் என் அன்பிற்குரிய மக்கள், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல, கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல்ல திமுகவிற்கு ஒரு நல்ல பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். உங்கள் ஆள்காட்டி விரல் அழுத்தக்கூடிய அழுத்தம் திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய சவுக்கடியாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.